வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு 150 பேருக்கு வெஜ்ஜி தான் சமைக்க போகிறோம். ஒவ்வொன்றும் நான் அளவு சொல்லி சமைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 1.5 கிலோ, தக்காளி 1.5 கிலோ போட்டிருக்கேன். கடுகு 50 கிராம், வெந்தயம் 25 கிராம், உளுந்து 25 கிராம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். பெருங்காயம் ஒரு 4 ஸ்பூன் பெருங்காயம். சாம்பாருக்கு இது பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். 1.5 கிலோ 1.25 கிலோ பருப்பு போட்டிருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். முள்ளங்கி 5 கிலோ முள்ளங்கி. கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு கல்லுப்பு போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பருப்புலையுமே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் பாருங்க, சின்ன கரண்டியில் போட்டால் நமக்கு அளவு தெரியாது, பெரிய கரண்டியில் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி பாருங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்க. இது ஏன்னா கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களாம் சாப்பிட்றது, அதனால காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இதை மூடி வச்சிடலாம். மீன் மேக்கரும் வடை பருப்பும் போட்டு வடை பண்ண போகிறேன். இந்த பாருங்க, இதில் மீன் மேக்கர் நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு 1 கிலோ மீன் மேக்கர் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம வெங்காயமும் சேர்த்துருக்கோம். இது இப்போ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சுரக்காய் அல்வா பண்ண போகிறோம். சுரக்காய் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கிலோ சீவி எல்லாம் முடிச்சாச்சு. பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு 200 கிராம் நெய் போட்டு இதை வதக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் விட்டுருக்கிறேன். அது அப்படியே வெந்து கொஞ்சம் நல்லா வந்துடும், அதனால 1/2 லிட்டர் பால் விட்டுருக்கிறேன். இது பாட்டு இங்கே ஆகிட்டு இருக்கட்டும். கலருக்கு இதுக்கு பச்சை கலர் வந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் பாலாக்கு கீரையை பொடி பண்ணி உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அதை சுடுதண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு அழகு பாலாக்கு கீரை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அங்கே தண்ணி இந்த அளவு கொதிச்சோடனே இதில் ஊற்றிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இதை வடிகட்டி ஊற்றிடலாம். கொஞ்சம் க்ரீன் கலர் வர்றதுக்காக இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். பாருங்க, புளி ஒரு 1/4 கிலோ புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். பாதி ரசத்துக்கு. பாருங்க, 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். பூண்டுமே ஒரு 100 கிராம் போட்டு அரைச்சிட்டேன். இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளி தண்ணி. ரசத்துக்கு இது உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கை அளவு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 3 ஸ்பூன் மஞ்சத்தூள். கொஞ்சம் இதில் பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி. அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். இதில் இப்போ இதில் ரசம் தாளிச்சிருவோம். சாம்பார் இறக்கி கீழே வச்சுட்டேன். ரசத்துக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு 50 கிராம் கடுகு, 25 கிராம் வெந்தயம், சும்மா 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 20 மிளகாய் கிட்ட போட்டுக்கலாம். காரம் ஒன்றும் வராது, நம்ம இது தாளிக்க தான் போடுறோம். கருவேப்பிலை நம்ம மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நுர கட்டும் போதே நம்ம ரசப்பொடி போட்டுடலாம். இது நம்ம நுர கட்டும் போது இறக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரசம். எப்பவுமே நான் கொதிக்க வச்சு இறக்குவேன். 100 கிராம் ரசப்பொடி போட்டிருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ண ரசப்பொடி. இப்படி நுர கட்டும் போது இந்த ரசத்தை நம்ம இறக்கிடலாம். இறக்கி இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றணும்.
இப்போ இதில் கூட்டு தாளிச்சிக்கலாம். கூட்டுக்கு வந்து நம்ம வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய், பாருங்க வெள்ளரிக்காய் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கடகடன் வேலை முடியும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்க. அதனால இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதிகமாக பண்ணும்போது நீங்கள் டேஸ்ட் பார்த்து சமைக்க ஆரம்பிங்க. அப்போதான் கரெக்டாக வரும். இப்போது கொதிச்சோடனே இறக்கிடலாம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணியிருக்கேன். தேங்காய்லாம் நான் அரைச்சி விடலை. ஏன்னா வடகம் போட்டு தாளிச்சாலே நல்லா வாசனையாக இருக்கும். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி கீழே வச்சுருவோம். இதில் வந்து பீன்ஸும் கோஸும் பொரியல் பண்ணிக்கலாம். 4 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கோஸும் பீன்ஸும் பொரியலுக்கு. இதுக்கு வந்து நம்ம வெறும் தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். 50 கிராம் ஜீரகம் போட்டிருக்கேன். அதனால காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் முழுசாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுனால முழுசாவே ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் ஊற வச்ச பாசி பருப்பும் அதில் போட்டிருக்கேன். அந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸ் வந்து 5 கிலோ, பீன்ஸ் வந்து 3 கிலோ. உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு. இந்த ஜெல்ல அரை ஜெட்டு தண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கிளி குறைச்சி வைக்கலாம். இதை நான் நடுப்புற கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு கொட்டு தண்ணி கூட இல்லாமல் வத்திடணும். அதுமாதிரி இது வந்து 1 கிலோ சர்க்கரை, ஒரு 1.5 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இந்த மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக, ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவே நம்ம போடுறோம். இல்லைன்னா தனித்தனியாக தெரியும் நமக்கு. பாலாக்கு கீரை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கலர் வர்றதுக்காக பாருங்கள் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வடைக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். நம்ம உள்ளே வந்து வடை சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க சுரக்காய் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு இதில் வந்து முந்திரி தாளித்து ஊற்றிக்கலாம். பாருங்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கடகடன்னு நம்ம போட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். முந்திரி வறுத்து ஊற்றியாச்சு. இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு. நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது அப்படியே இழுத்துக்கும். ஒரு 2 கிளி கிண்டிட்டு இறக்கி வச்சிடலாம். மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க வடை வந்து நல்ல கலர் வந்துருச்சு. எடுத்துடலாம். எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இது 10 கிலோ அரிசி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.